ஹாய்ங்க, வெல்கம் டு மோகன் விளாக்ஸ். இது என்னோட விளாக் 4. இன்றைக்கி நான் எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் இருக்க பெரிய காலவர் கோயில் தான் போக போகிறேன். அது தனியாக போக போகிறேன். ஃபஸ்ட் டைமாக ஃபுல் விளாக் தனியாக போட போகிறேன். வாங்க போகலாம். காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா வண்டி எடுத்து போயிட்டாரு. ஸோ நம்ம காரில் தான் போக போகிறோம். இந்த விளாக்ல இன்னொருத்தனை அடவ போகிறாங்க. கரெக்டாக ஒருத்தன் கால் பண்ணான், ஹனுமான் கோயில் போகலான்ட்டு கூப்பிட்டான். சரி, நான் காலபைரவர் கோயில் போகிறேன் வரியான்னு கேட்டேன். சரி, அவனும் வரேன்ட்டான். சரி, அப்படியே அவன் வீட்டுக்கு வண்டி விட்றான்னு கிளம்பிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுது. இங்கேருந்து அவன் வீட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர். கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டு காங்கேய ரோடு, ராட்டை சுற்றப்பாளையம். பஸ்ஸில் வரணும்னா நேராக அவல்புந்தூர் பஸ் ஏறிக்குவாங்க. நேராக கோயிலே வந்து இறக்கி விட்ருவாங்க. ரொம்ப நாள் ஆசைங்க இந்த காலபைரவர் கோயில் போகணுங்க. அப்புறம் ஈரோட்லேயே வந்து இந்த கோயில் போகாமல் இருக்குன்னு ஒரே திங்கிங். ஸோ இன்றைக்கி கிளம்பிடலான்ட்டு கிளம்பிட்டேன். இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே மிகப்பெரிய காலபைரவர் டெம்பிள் இங்கே தான். நம்ம 39 அடி. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, யூனிக் வேர்ல்டு ரெக்கார்ட் புக்கில் இடம் பெற்றிருக்காமா. ஃபர்ஸ்ட் டைம் ஈரோட்டில் இப்படி ஒரு கோயில் இடம் பெற்றிருக்கா நான் கேள்விப்படுறேன். இன்னொரு ஸ்பெஷல் 64 பைரவர்களும் இங்கே தான் இருக்காங்களாமா. இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு காலபைரவர் பற்றி. காலபைரவனா என்னன்னா, பரமசிவத்தோட ஒரு வடிவம். காலானா டைமு, அதாவது நேரத்தையும் விதியையும் கண்ட்ரோல் பண்ணுற கடவுள்னு நம்மளாம் நம்புகிறோம். நம்ம நண்பர் வீடு வந்து வச்சுங்க, மீதி கதையாக கோயிலை சொல்கிறேன் வாங்க. இப்போ எவ்வளோ நேரத்தில் வரான்னு பார்ப்போம். நீங்கள் 4 பேர் உழைச்சிட்டு இருக்கீங்க. இவன் தாங்க ஹரி. இவன் தான் அந்த ஒருத்தன். கோயிலா? என்ன அதிசயமாக கால் பண்ணி கோயிலில் போகலான்ட்ருக்கேன். போர் அடிக்குதா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? எங்கே போனாலும் வெயிட் பண்ண வர்றானுங்க. நீ தானே ஃபோன் பண்ணி கூப்பிட்ட, கீழே வர வேண்டியதானே? வரத்துக்கு 1/4 மணி நேரமா? சரி, போலாமா? திருப்பிட்டு ஹரி வண்டி ஓட்டம்னா சரி, அவன்கிட்ட கொடுத்துட்டோம். அதை கோயில் பக்கத்தில் இறங்கிட்டோம். ஒரு 19 கிலோமீட்டர் வரதுக்குள்ள இருட்டாயிடுச்சுங்க. நான் வந்ததே லேட்டு, இவன் அதிகமாக லேட்டு. இருட்டாகி போயிடுச்சு. அதை ஒரு 3 கிலோமீட்டர் தான் பக்கத்தில் கோயில் இறங்கிட்டோம். சரி, அதான் ஓட்டிடுவியா? நீங்கள் அவள் கொஞ்சம் வேண்டாமா? ஓகே, நான் கோயிலுக்கு போயிட்டு டேரெக்டாக வீடியோ போடுறேன் வாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் ரீச் ஆகிட்டோம். உள்ள என்ட்ரன்ஸ் வந்ததுமே செம்ம பாசிட்டிவ் வைப்புங்க. இங்கே விளக்கு ஏற்றினா பார்த்தீங்கன்னா முன்னாடி செஞ்ச பாவம்லாம் கழியுமாமா. அதே விளக்கு விளக்கு ஏற்றினா கடன் பிரச்சனை இல்லைங்கம்மா. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயிலில் தான் பைரவோட 64 வடிவங்களும் ஒரே இடத்துல இருக்காமல். மற்ற எந்த பைரவர் கோயில் போனாலும் நீங்கள் பார்க்க முடியாது. 39 அடி பைரவர் சிலையை பாருங்கள். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் உள்ள போகிறதுக்கு. நாங்கள் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா கோயில் பராமரிப்பாளர் தம்பி டைம் ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டாரு. நாங்கள் தான் லாஸ்ட்டு. ஸோ சாமி கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கணுன்னு வந்தோம். உள்ளே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இங்கே கருவர் உள்ள இருக்க சொர்ண அகஸ்தர பைரவர் சாதி மத பேதமின்றி யாரானா உள்ளே வந்து இங்கே இறைவனை வழிபடலான்னு. பொதுவாக சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா காலபைரவர் எப்பயுமே காவல் தெய்வமாக இருப்பார். இங்கே தனியாக ஒரு அறையில் மூலவராக இருக்கார். இங்கே தேய்பிரி அஷ்டமியில் சிறப்பு பூஜை நடக்கும். அப்போ தான் பக்தர்லாம் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க. வாங்க சொர்ண அகஸ்தர பைரவர்கிட்ட தரிசனம் வாங்குவோம். ஈரோடு சைடு இருந்தீங்கன்னா இந்த காலபைரவர் கோயிலில் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஒரு வழியாக சிறப்பான காலபைரவர் தரிசனம் பெற்றுவிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.